Hi friends, இன்னைக்கு நாம 10th standard probability chapterல exercise 8.3ல sum number 8 பார்க்க போறோம். Question பாத்தீங்கன்னா 3 fair coins are tossed together. Find the probability of getting all heads, at least one tail, at most one head, at most two tails. So first 3 coins toss பண்றதுக்கான sample space write பண்ணலாம். S is equal to H H H H H T H T H H T T T H H T H T T T H T T T. So total sample space n of S is equal to 8 இருக்கும். Friends, tossing 3 coins, tossing 2 coins கான sample space லாம் எப்படி ஈஸியாக ரைட் பண்ணுறது அப்படின்றத நான் தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். 3 diagram யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஹெட்ஸ். ஸோ நமக்கு 3 coins டாஸ் பண்ணும்போது கிடைக்கிற எல்லா அவுட்கம்மே ஹெட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ லெட் ஏ பி த event of getting all heads. ஸோ நமக்கு ஏன்ற ஈவெண்ட்டில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற 3 அவுட்கம்மே ஹெட்டாக இருக்கணும். ஸோ ஹெச் ஹெச் ஹெச். ஸோ 3மே நமக்கு ஹெட்டாக இருக்கணும். ஸோ இந்த இது ஒன்று வரும். ஸோ பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் ஹெச் தான் இருக்குது, இங்கெல்லாம் வந்து சிங்கிள் ஹெச் இருக்குது. ஸோ நமக்கு ட்ரிபிள் ஹெச் தவிர வேறு எதுவுமே நமக்கு வராது. ஸோ n of a is equal to value 1. Next probability find பண்ண போகிறோம். Probability of getting all heads. So P of A is equal to formula n of A divided by n of S is equal to n of A value 1 divided by n of S வந்து 8. So probability of getting all heads கான value பார்த்தீங்கன்னா 1/8. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். அட்லீஸ்ட் அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு ஒரு டெய்ல் இருக்கணும். இப்போ லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். ஃப்ரெண்ட்ஸ், அட்லீஸ்ட் அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுனா ஈக்குவலாக இருக்கலாம், அதில் அதிகமாக இருக்கலாம். அட்லீஸ்ட்னா குறைந்தபட்சம் ஒரு டெய்ல் இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். நமக்கு பீன்ற இவெண்ட் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டெய்ல் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லே இல்லை, ஸோ இது நமக்கு வராது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்ல் இருக்குது, ஸோ இது நமக்கு ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HTH, ஸோ ஒரு டெய்ல் இருக்குது, ஸோ இதுவும் நமக்கு ஒரு வேல்யூ. தென் HTT, இங்கே 2 T இருக்குது. அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் அப்படின்னா நம்ம சொன்னோம் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஒரு டெய்ல் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம், 1 or more. ஸோ நமக்கு இதுவும் ஒரு வேல்யூ. தென் THH, ஸோ ஒரு T இருக்குது. தென் THT வரும், TTH, தென் ட்ரிபிள் T, HTH, HTT, THT, THH, TTH, TTT. ஸோ n of b பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 7 வேல்யூஸ் கிடைக்கும். இது ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் one tail is P of B is equal to n of B divided by n of S. So n of B value பார்த்தீங்கன்னா 7 divided by n of S வந்து 8. So probability of getting at least one tail கான value பார்த்தீங்கன்னா 7/8. Third subdivision பார்த்தீங்கன்னா at most one head. At most அப்படின்னா அதிகபட்சம் ஒரு ஹெட் தான் இருக்கணும். ஸோ நம்ம அட்லீஸ்ட் வந்து நம்ம கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு எடுத்தாமே அட்மோஸ்ட் வந்து நம்ம லெஸ் தென் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஒரு ஹெட் இருக்கலாம், அதுக்கு குறைவாக இருக்கலாம், ஒரு ஹெட்டுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஹெட்டுக்கு கம்மியாகவும் இருக்கலாம், அதில் அதிகமாக இருக்கக்கூடாது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ நம்ம இது வந்து சி அப்படின்னு எடுத்துப்போம். லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப்
getting at most one head. ஸோ சீன்ற இவெண்ட்டில் நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 1 ஹெட்னா அதிகபட்சம் ஒரு ஹெட் தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஹெச் இருக்குது. ஸோ இது ஒரு வேல்யூட அதிகம். ஸோ நமக்கு இது கிடைக்காது. தென் இங்கேயும் டபுள் ஹெச் இருக்குது. இந்த வேல்யூ நமக்கு கிடையாது. தென் இங்கேயும் டபுள் ஹெச். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஹெச் இருக்குது. ஸோ நம்ம இது ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே டிஹெச்டி, தென் டிடிஹெச். டிடிடியாக நமக்கு ஒரு வேல்யூவாக கிடைக்கும். ஏன்னா ஒரு ஹெட் இருக்கலாம், அதோட கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ ஹெட்டே இல்லைனாலும் நம்ம இதை ஒரு ஈவெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஹெச் டிடி டிஹெச்டி டிடிஹெச் டிடிடி. ஸோ என் ஆஃப் சி வந்து 4. நெக்ஸ்ட்டு ப்ராபர்ட்டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் சி டிவைட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பை என் ஆஃப் எஸ் வந்து 8. ஸோ கேன்சல் பண்ணால் 4 1 டைம், 4 2s are 8. ஸோ பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 1/2. ஃபோர்த் சப்டிவிஷன் அட்மோஸ்ட் 2 tails. இது வந்து தேர்ட் சம் மாதிரி தான். அட்மோஸ்ட்னா அதிகபட்சமே 2 tails இருக்கலாம், அதுக்கு குறைவாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம ஈவெண்ட்டை டின்னு எடுத்துப்போம். லெட் டி பி த ஈவெண்ட் ஆஃப் getting at most 2 tails. ஸோ டியில் நமக்கு என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம் 2 tails தான் இருக்கணும், இல்லை அதுக்கு கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச், இங்கே டெய்லே இல்லை. ஸோ நமக்கு அதுக்கு கம்மியாக 2 tails இருக்கலாம், அதுக்கு கம்மியாகவும் இருக்கலாம். தென் இது ஒரு வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெய்ல் இருக்குது. ஸோ இதுவே நமக்கு ஒரு வேல்யூ. ஸோ இங்கேயும் ஒரு டெய்ல் இருக்குது. ஸோ 2 tails இருக்கலாம், அதுக்கு கம்மியாகவும் இருக்கலாம். தென் இங்கே வந்து 2 tails இருக்குது. தென் ஹெச்டிடி ஒரு வேல்யூ. டிஹெச்ஹெச் டிஹெச்டி டிடிஹெச். நம்ம ட்ரிபிள் டி எடுக்க மாட்டோம், ஏன்னா அட்மோஸ்ட் 2 tails, அதிகபட்சமே 2 tail தான் இருக்கணும். இங்கே 3 tails இருக்குது. ஸோ நமக்கு இந்த வேல்யூ தவிர மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் 7 வேல்யூஸ்மே நமக்கு இந்த இதுக்கு வரும். ஸோ ஹெச்ஹெச்ஹெச் ஹெச்ஹெச்டி ஹெச்டிஹெச் ஹெச்டிடி டிஹெச்டி டிஹெச்ஹெச் டிடிஹெச். ஸோ n of d is equal to 7 வேல்யூஸ் இருக்கும். ஸோ p of d is equal to formula n of d divided by n of s. ஸோ n of d வேல்யூ வந்து 7 divided by 8. ஸோ p of d is equal to 7/8.